வேட்பாளர் ரோஷினி அவங்க விவசாய சின்னத்துல வாக்களிங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா. பல முறை பல பேர் ஒரு முறை எக்ஸஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்க வாக்களிங்க. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கம்மா. விவசாய சின்னம் தொடர்ந்து 50-60 வருஷமா மாறி மாறி நம்ம திராவிட கட்சியில சாப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. நம்ம ஏரியால என்ன தேவை இருக்கு ஓப்பனா சொல்லுங்க. பட்டா இல்ல, ஒரிஜினல் பட்டா இல்ல. சரி, மழை நீர்ல நிக்குதுங்களா? மழை நீர்ல நிக்குதுங்களா? தண்ணி மழை தண்ணி வந்தா நிக்குது. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க? 40 வருஷம் ஆயிடுச்சு. கரண்ட் பில் கட்டுறீங்களா? வரி கட்டுறீங்களா? இது குடிசை மாட்டு வாரிங்களா? அதுக்குதான் இன்னும் குடுக்கலையே. குடிசை மாட்டு வாரி இதுக்குமே இங்க குடுக்கல. கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு தேர்தலும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கொடுங்க, நாங்க வாங்கி கொடுக்குறோம். சரிங்களா? இது வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் வந்துச்சு. சரிங்களா? எந்த மாற்றமும் நடக்கல. 40 வருஷமா 40 வருஷம் இல்ல 70 வருஷமாவே எந்த பெருசா மாற்றம் நடக்கல. இது ஒரு மாற்றத்தை விரும்பி நீங்க எங்க வாக்களிங்க விவசாய சின்னத்துக்கு. சரிங்களா? ஒரு பெரிய விஷயத்த நம்ம பண்றோம். சரிங்களா? சந்ததிகள் நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். ஒரு வாய்ப்பு நல்லது நடக்கலன்னா நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். உங்களுடைய வாக்கு விற்க கூடாது. விற்க கூடாது. ஆனா வாங்கிட்டு அங்க போய் இன்னும் யோசிச்சுட்டு அந்த வாக்கு வருஷத்துல ஒரு தடவை 5000 10,000 உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அண்டா கொண்டாட கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு பலகாரம் வச்சிருவாங்க. அதுவும் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? வாய்ப்பு அதனால புரிஞ்சுட்டு வாய்ப்பளிங்க. சரிங்களா? ஒரு மாற்றத்துக்கு போகலாம். சரிங்களா? குடும்பமா எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லுங்க. மாற்றத்திற்காக வந்திருக்கிறோம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. அக்கா இந்த ஒரு முறை மறந்துடாதீங்கக்கா. சரியா? இங்க பட்டா எல்லாம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? பட்டா இல்ல, எந்த இதுவுமே இல்லாம இருக்கிறீங்க. அதை நிச்சயமா நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். ஒரு வாய்ப்பு வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. மாற்று குடியிருப்பு இல்லாம கஷ்டப்படுறீங்கன்றதான் தெரியும். அதை நிச்சயமா நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. சகோதரி ரோஷினி நமக்காக இல்லைனாலும் நம்ம வருங்கால சந்ததிகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் எல்லா கட்சியும் கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் வேட்பாளர் அறிவிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுறதுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கு தொடங்கிட்டோம். நீங்க என்ன பண்ணணும்? யார் மக்களை மட்டுமே நம்பி நிற்கிறாங்க அவங்களுக்கு நீங்க தேடணும். அப்படிலாம் எங்களை தான் நீங்க தேட முடியும். நாங்க தான் மக்களோட நிற்கிறோம். நீங்க வாக்களிச்சாதான் நாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி நிற்க முடியும். சரிங்களா? அதனால அந்த கருத்துல வச்சுட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இதான் நம்மளுடைய சின்னம். சரிங்களா? வாக்களிங்க. விவசாய சின்னம் விவசாயம் மறந்து போயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் இல்லை. ஆமா, விவசாயத்துக்கு பக்கத்துல ஆதரிங்க. நீங்களா தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த ஓட்டை ஒரு இதுவும் இல்லை. போராட்டம் ஒரு மாத்தி ஒரு மாற்றத்தை சரிங்களா? தெரியுங்களா உங்களுக்கு? சரியா ஒரு மாற்றத்தை ஏதோ தேவை இருக்கா? ஏரியா தேவை போய் குறைகளை சட்டமன்ற பேசுறதுக்காக தான் எனக்கு தேர்ந்தெடுத்தேன்.
நம்ம அதை பேசி போறது நம்ம அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் இப்ப நீங்க அடுத்த பூமியில வாழ்றதுக்கான சூழல் இருக்காது. புரியுதுங்களா? அதெல்லாம் நாங்க காப்பாத்திட்டு போராடணும். இப்ப இந்த தலைமுறை அதை பத்தி பேசுவோம். அந்த சீமான் மட்டும் அதுக்கு வச்சு 8 வழி எல்லாத்தையும் தடை பண்ணி விட்டாங்க. அதாவது தடை பண்ணி தான் வச்சுக்கிட்டாங்க, முழுசா தடை பண்ணல. அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் அதை முழுசா தடை பண்ண முடியும். உங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இந்த சினிமாவில எல்லாம் பாதுகாத்து ஒரு இயற்கை சூழல் நீங்க சின்ன வயசுல எப்படி பிள்ளைகளுக்கு இருக்கணும், அடுத்த வர உங்க பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விவசாயத்திற்கு வாக்களிக்கிறோம். நம்மளுடைய வேட்பாளர்கள் சகோதரி ரோஷினி இருக்கிறாங்க. இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. சரியா? நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பிளட்டுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு உதவி பண்ணோம். மழையில கூட வந்து நம்ம ஆளுங்களை கவனிச்சுட்டு போனோன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு வரும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. சகோதரி நிக்கிறாங்க. மாற்றத்தை உருவாக்கணும்னா இப்ப உங்களுக்கு இந்த ரயில்வே ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுவே வீடு ஒதுக்காம இருக்காங்கல்ல, அது சம்பந்தமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடு ஒதுக்குறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குறோம். அப்பதான் நம்ம அது நம்மளுடைய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். இது வரைக்கும் மாத்தி நீங்க வாக்கு போட்டு கடைசி வரைக்கும் இதோட எத்தனை வருஷம் ஆகுது? 40-45 வருஷமா நீங்க இதே கையேந்து நிக்கிற நிலைமையிலதான் இருக்கீங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதுல இருந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். ஒரு வெள்ளம் வரும்போதெல்லாம் நிவாரணம் மட்டும் வாங்கிட்டு இருந்தா போதுமா? அதுக்கு தீர்வு வேணுமா? தீர்வு வேணும்ல. அப்ப நீங்க வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்ம அண்ணன் வந்து ஒரு தீர்வை கொண்டு வருவாரு. உங்களுடைய குரலா சட்டமன்றத்துல பேசி நமக்கான தேவையான உரிமைகளை நம்ம வாங்கலாம். நிச்சயமா பண்ணி விடுமா, உரிமையா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த வீடு உங்களுக்கு வந்து கண்டிப்பா அலோகேட் பண்றதுக்கு வேலை செய்யறோம். கண்டிப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நான் வந்திருக்கிறோம்ல, மறக்க மாட்டீங்கல்ல. அதுதான் ரொம்ப நன்றி. நம்மளோட கட்சி மக்கள் தான் போராடி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு இப்ப இந்த குப்பை வண்டி எல்லாம் வருது இல்லம்மா, தொடர்ந்து குப்பை வண்டி எல்லாம் வருதம்மா. அதான் வருது, வர்றாங்கல்ல. உங்களுக்கு வராமே இருந்தது, அதுக்கப்புறம் வர வச்சோம். சரிங்களா? ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இல்லாத போதே இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஆட்சி எங்க கிட்ட இருந்து இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருவோம். அதை நீங்க உணர்ந்து வாக்களிங்க. சரிங்களா? சரி, நம்ம வேட்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வாங்க சகோதரி. நம்ம வேட்பாளர் வந்திருக்காங்க. நமக்காக அவங்க தைரியமா நிக்கிறாங்க. நீங்க அவங்களை நம்பிதான் நிக்கிறோம். நாங்க கைவிடாம நீங்க வாக்களிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுடைய குரல் அவங்க என்ன தேவையோ அதை சட்டம் இடத்துல பேசுறேன். நம்பிக்கை இருக்கு அவங்க நான் பேசுறேன்னு. எங்களுக்கு என்னன்னா ஏதோ நல்லா செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கு மக்களிடத்துல இருந்து வழிகளை உணர்ந்துதான் நான் வந்திருக்கேன். முன்னாடி ஒருக்கா வந்தாரு. எங்களுக்கு போண்டி அரைச்சு தந்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. எங்களுக்கு ஆட்சி கையில இல்லாத எங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? மக்களுக்கு பணி செய்யணும். நீங்க பாக்குறீங்க, வேட்பாளர் வந்து சாதாரண வேட்பாளர். இந்த விஐபி வேட்பாளரோ பெரிய பணம் படிச்ச கோடீஸ்வரம்லாம் கிடையாது. சாதாரண ஒரு நம்ம சாதாரண மக்களுடைய வழிகள் வந்து சாதாரண நீங்க எல்லாம் வந்து ஈஸியா எங்களை அணுகணுன்றதுக்காக நான் கோடீஸ்வரன் நீங்க வருவேனா? இங்க இதெல்லாம் கருத்து வச்சுட்டுதான் அன்னை வந்து இந்த மாதிரி நம்ம எளிமையான மக்களுக்கு வீட்டு கொடுத்தாரு. அதனால அவங்களுடைய மாற்றத்துல வீட்லயும் சொல்லுங்க, எல்லாருக்கும் புரிய வைங்க. சரிங்களா? பாப்பா மறந்துடாதரா. எதுக்கு இதுதான் நம்ம வச்சிருந்தோம். விவசாயம் இருந்தோம். நம்ம அழிஞ்சு போயிட்டு இருக்க விவசாயத்தை காப்பாத்தாதான் நமக்கு நாளைக்கு சோறு. சரிங்களா? அதனால வந்து இதெல்லாம் கருத்து வச்சுட்டு சரியா? காசு வாங்கி வச்சுக்கோங்க. ஓட்டு போடாதீங்க. வாங்காம யாரும் இருக்காங்க. சரியா? நம்ம வரி பணம் தான் நம்மளோட வரி பணம் தான். அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனா மக்களுக்கு சேவை செய்யறவங்களுக்கு வாக்கு அப்படிதான் இருக்கும். விவசாய சின்ன உன் பேர புள்ளிக்கோ உங்க புள்ளிக்கோ சொத்து சேர்க்கல, சேர்க்க வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம். சரியா? ஓட்டை மட்டும் போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். எந்த சொத்து யாருக்கு நம்ம கையேந்து நிக்க நாங்களே இறங்கி வீட்டுல சொல்லுங்க. சரியா? எத்தனோ பேருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை நம்ம நாம் தமிழருக்கு போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. இந்த ஒரு முறை. சரிங்களா? வீட்டுல அண்ணா கிட்ட சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம வேட்பாளர் ரோஷினி சகோதரி. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க.
விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க சரிங்களா. பேர பிள்ளைகளுக்குலாம் நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி பூமியை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய மலைகள் நிறைய மனிதர்கள் சரிங்களா. இதுக்காக போராடுறது யாரு? நாம் தமிழர் கட்சியில இருக்க மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க. மத்த திராவிட கட்சிகள்லாம் அதை வித்து வாயில போட்டுக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. புரியுதா? அது அதை வித்து பூமியை அழிச்சு கொடுக்கறதா ஓட்டுக்கு காசு. ஆனா நாம அப்படி இல்ல சரிங்களா. அதனால விவசாய சின்னத்துக்கு போடுங்க, பிள்ளையோட தலைமுறையை காப்பாத்துங்க. வருவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா நம்ம வேட்பாளர் ஐயா ஐயா நாம் தமிழர் கட்சியில நிக்கிறாங்க. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஆனா வேட்பாளர் ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா. விவசாயம் பண்ணிருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் என்ன ஆயிடுச்சு? விவசாயத்துக்கு ஏத்த கூலி கிடைக்கல, அதனால விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு ஏத்த லாபம் கிடைக்காதனால சரிங்களா. அதெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும் சரிங்களா. விவசாயத்தை மறக்காதீங்க. நீங்களா விவசாயத்தை மறந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சோறு இல்ல. யாருக்குமே சோறு யாருமே சோறு கிடையாது. நாம் தமிழர் கட்சி தான் சரிங்களா. உங்க பேர பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அடுத்த உணவுகளை ஆரோக்கியமா சேர்த்து வைக்கணும் சரிங்களா. அதெல்லாம் மனசுல கருத்தா வச்சு புதுப்பா சீமான் காசு தான் வயசு பசங்க. என் பையன் ஐடி கம்பெனி இருந்தாப்புல வசாசி இறந்து தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க. நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க. வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க, இந்த வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஆஹா வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க. தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க, நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆளு எல்லாம் நம்ம வீட்டுல. வேலை வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆளு எல்லாம் நம்ம வீட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சான் நடு ரோட்டுல, தொடச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சுட்டான் நடு ரோட்டுல, தொடச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். தைப்பூச முருகனுக்கு தங்க காவடி, இனி தமிழ்நாட்டுல இருக்காதுப்பா சுங்க சாவடி. தைப்பூச முருகனுக்கு தங்க காவடி, இனி தமிழ்நாட்டுல இருக்காதுப்பா சுங்க சாவடி. தனித்திறன் கல்வி தானே எங்க லட்சியம், நீட்டு தேர்வு கிடையாது இது நிச்சயம். தனித்திறன் கல்வி தானே எங்க லட்சியம், நீட்டு தேர்வு கிடையாது இது நிச்சயம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம்.
காக்க போகுது நெய்தல் பட சீமா ஆட்சியிலே மீனவருக்கு ஏது தட கடல் வளம் காக்க போகுது நெய்தல் பட அண்ணன் ஆட்சியிலே மீனவருக்கு ஏது தட ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி அதுக்கு ஆதாரமா சீமானுக்கு ஓட்டு போடு நீ அதுக்கு ஆதாரமா அண்ணனுக்கு ஓட்டு போடு நீ வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் சாதி மதம் பார்க்க மாட்டோம் நாங்க தானுங்க சாதி மதம் பார்க்க மாட்டோம் நாங்க தானுங்க நாம் தமிழரா இணைந்து நிற்போம் நீங்களும் வாங்க நாம் தமிழரா இணைந்து நிற்போம் நீங்களும் வாங்க காடு வளம் கனிம வளம் ரொம்ப முக்கியம் காடு வளம் கனிம வளம் ரொம்ப முக்கியம் இயற்கை எழில் காக்கவே நாங்க நிற்கிறோம் இயற்கை எழில் காக்கவே நாங்க நிற்கிறோம் வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் வெறி கொண்டு வேட்டையாடும் புலிகள் நாங்கங்க வெறி கொண்டு வேட்டையாடும் புலிகள் நாங்கங்க நெறி கெட்ட கட்சிக்கெல்லாம் வேட்டு தானுங்க நெறி கெட்ட கட்சிக்கெல்லாம் வேட்டு தானுங்க நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் ஐயா வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் ஐயா